வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானியேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை, அவருடைய அந்த கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே தெளிவாக ஆழமாக நாம் பார்த்து தியானித்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த 5 வாரங்களாக ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்ன? எல் டாவ். எல் டாவ் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எல் டாவ் என்று சொன்னால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? நல்ல தேவன் என்று அர்த்தம், நன்மைகளின் தேவன் என்று அர்த்தம். நம்முடைய தேவன் நல்ல தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் நன்மைகளை செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் தீமைகளை செய்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நன்மைகளை செய்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் கர்த்தர் தான் தீமையை செய்கிறாரு, கர்த்தர் தான் வியாதியை கொடுக்குறாரு, கர்த்தர் தான் அடிக்கிறாரு, நொறுக்கிறாரு, வெளுக்கிறாரு அப்படின்ற போல பாருங்கள் சில படங்களை பாருங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக எல்லா மக்களுக்குள்ளேயும். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மை செய்கிறவர், அவர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். ஆமேன். இதை குறித்து தான் நாம் தெளிவாய் சத்திய வேதத்திலே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமேன். சுனாமி, பூகம்பங்கள், பேரழிவுகள் இவைகளுக்கெல்லாம் தேவன் காரணம் கிடையவே கிடையாது. ஒன்று மனுஷனுடைய பாவம், இன்னொன்று பிசாசு அதற்கு காரணமாய் இருக்கிறான். தீமைகள் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த பூமியில் என்ன செய்கிறது இருக்கிறது. தேவன் பரலோகத்திலிருந்து தீமையை என்ன செய்யலை, அனுப்பி கொண்டு இல்லை. தேவன் பரலோகத்திலிருந்து வியாதி அனுப்பி கொண்டு இல்லை. தேவன் பரலோகத்திலிருந்து பாம்பையும் பூரானையும் தேலையும் கல்லையும் அவர் அனுப்பி கொண்டு இல்லை. அதெல்லாம் ஆல்ரெடி இந்த பூமியில் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆமேன். ஆகவே தேவன் நல்லவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். எல்டோ நன்மைகளை மாத்திரம் அன்றாடம் அனுப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்டோ நன்மைகளை மாத்திரம் அன்றாடம் அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் நன்மையான எந்த கிஃப்டும் பரத்திலிருந்து உண்டாகி, பாதாளத்திலிருந்து உண்டாகி இல்லை, பரத்திலிருந்து உண்டாகி, பரலோகத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து, அந்தகார பிசாசினிடத்திலிருந்து இல்லை, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எங்கே இருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதா.
ஜோதி என்றால் வெளிச்சம் என்ற அர்த்தம், ஒளி என்ற அர்த்தம். நம்முடைய தேவன் இருள் அல்ல, நம்முடைய தேவன் அந்தகாரம் அல்ல, நம்முடைய தேவன் ஜோதியாய் இருக்கிறார், நம்முடைய தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். இங்கே நான் பார்க்கிறோம், ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எது இறங்கி வருகிறது? நன்மைகள், நன்மையான ஈவுகள். நன்மையான எந்த ஈவும், நன்மை நீங்கள் எதை சொல்றீங்களோ அது எல்லாமே எங்கிருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து, எல்டாவ், நல்ல தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனவே நம்முடைய தகப்பனிடத்திலிருந்து நன்மைகள் மாத்திரம் அது இறங்கி வருகிறதே தவிர தீமைகள் அவரிடத்திலிருந்து என்ன செய்யவில்லை, இறங்கி வரவில்லை என்று தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், பொய்க்கு அப்பாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யை கிறிஸ்தவ ஜனங்களுடைய மனதில் விதைத்து வைத்திருக்கிறான். கர்த்தர் தான் தீமையை தர்றாரு, கர்த்தர் தான் வியாதியை தர்றாரு, கர்த்தர் தான் இப்படி தரித்திரத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர் தான் இப்படி கையை காலை ஒட்டிக்கிறாரு என்று தவறான விதைகளை அவன் விதைத்து வைத்திருக்கிறான். பாருங்க, கிறிஸ்தவ மக்களும் அநேகர் இதை நம்பி பாருங்க இன்னைக்கு தீமைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் ஒரு நாள் வியாதியை தரமாட்டார், தேவன் ஒரு நாள் தீமையை தரமாட்டார், தேவன் ஒரு நாள் தரித்திரத்தை தரமாட்டார். தேவன் நன்மைகளை தருகிறார், தேவன் சுகத்தை தருகிறார், தேவன் சமாதானத்தை தருகிறார், தேவன் ஐஸ்வரியத்தை தருகிறார். ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை என்ன செய்கிறார்? தருகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம் தீமையை தருவது கிடையாது, நன்மைகளை என்ன செய்கிறது? தருகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனை குறித்த ஒரு சரியான படத்தை சத்திய வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே இப்படி நடந்துச்சு, இங்கே இப்படி நடந்துச்சு, அந்த மூத்த விசுவாசி அவர் வீட்டில் இப்படி நடந்துச்சு, அந்த மூத்த அப்போஸ்தலர், அந்த மூத்த தீர்க்கதரிசி அவருக்கு இப்படி நடந்துச்சு, அதனால் அவருக்கு நடந்துருந்துச்சுன்னா அப்போ இது யார் தான் செஞ்சுருக்கணும்? கர்த்தர் தான் அப்படிங்கிற முடிவுக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வந்து விட்டார்கள். எனவே தோற்று போய்விட்டார்கள். அவருக்கு நடந்ததுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், காலப்போக்கிலே நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் தெளிவாய் பாருங்கள் உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டும். அது என்ன? தேவன் அந்த தீமைக்கு காரணம் கிடையவே, அந்த வியாதிக்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. தேவன் நல்ல தேவன் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது, சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆமென். ஆகவே நன்மைகள் அது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது கிடையாது. ஆமென். நன்மைகள் பரலோகத்திலிருந்து ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தீமைகள் பாதாளத்திலிருந்து பிசாசினிடத்திலிருந்து என்ன செய்கிறது? ஏறி வருகிறது. ஆகவே பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பரலோகத்தின் தேவனுக்கும் பாதாளத்தின் பிசாசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. தேவன் வேறே, பிசாசு வேறே. நன்மை செய்கிற தேவன் வேறே, தீமை செய்கிற பிசாசு வேறே. இப்படிப்பட்ட ஒரு தெளிவுக்குள்ள வரும் பொழுதுதான் நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வெற்றி பெற முடியும், நாம் ஜெயிக்க முடியும். ஆகவேதான் இந்த சத்தியத்தெல்லாம் நாம் தெளிவாக எடுத்து போதித்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன் கவனியுங்கள். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி மாறி 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 என்ன செய்கிறான்? வேஷம் போடுறான். யாவே என்ன செய்கிறான்? இந்த பச்சோந்தின்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம ஊரில் ஒரு ஊரும் பிராணி இருக்குது. அந்த பச்சோந்தி அந்த மரத்தோடைய கலருக்கு ஏற்றாப்புல என்ன செஞ்சிடும்? மாற்றிக்கிறோம். மரம் பச்சை கலர்னா பச்சை கலருக்கு ஏற்ற மாதிரி சரீரத்தை மாற்றிடும், ப்ரௌன் கலர்னா ப்ரௌன் கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த சரீரத்தை மாற்றிக்கிறோம் பாருங்க. அதான் பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. இப்படி மாறி மாறி இப்படி போகிறது சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் இல்லை. அவர் மாறி மாறி நடக்கிறவர் கிடையாது. காலையில் ஒரு மாதிரி, சாயங்காலம் ஒரு மாதிரி, ஜனவரியில் ஒரு மாதிரி, டிசம்பரில் ஒரு மாதிரி, மே மாதம் ஒரு மாதிரி, அக்டோபரில் ஒரு மாதிரி, அப்படி கிடையாது. அவர் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. எப்பயுமே அவர் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்பயுமே அவர் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறாரு. அவருக்கு மூடு மாறிடுச்சுங்க, அதனால இன்னைக்கு ஒருவேளை தீமை செஞ்சாலும் செய்வார்.
சிலர் ஆபீசர் இருப்பாங்க, கேட்டுக்கிடுவாங்க, எப்பா மேனேஜர் நல்ல மூடில் தான் இருக்கிறாரா, போகலாமா, அவரை பார்க்கலாமா, ஏன்னா அவர் என்ன மூடில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. திடீர்னு இங்க் பாட்டில் தூக்கி ஒரு டப்புன்னு எரிஞ்சிருவார், பூரா சிந்தி என்ன செஞ்சிடும், நனைஞ்சிடும். அதனால் நல்ல மூடில் இருக்கிறாரா மேனேஜர், சூப்பர்வைசரு அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ள போவாங்க. கர்த்தர் எப்பயுமே ரைட் மூடில் தான் இருக்கிறார் அவர். ஆமென். எப்பயுமே நன்மை செய்கிற மூடில் தானே செய்கிறார் அவர் இருக்கிறார். அவர் தீமை செய்கிற மூடில் கிடையவே கிடையாது. அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன் பாருங்க பொது மொழிபெயர்ப்பை. அவரிடத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவர் மாறிக்கொண்டே இருக்கிற நிழலும் இல்லை. நல்லா மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க. அவர் மாறிக்கொண்டே இருக்கிற நிழலும் இல்லை. நிழல் மாறுது பாருங்க, காலையில் மாறுது, சாயங்காலம் மாறுது. டிசம்பர் மாதம் ஒரு மாதிரியா மாறுது, மே மாதம் ஒரு மாதிரியா மாறுது பாருங்க. சூரியன் கிழக்க இருக்கும் போகும்போது நிழல் என்ன செய்யுது, இந்த பக்கத்தில் விழுகுது. மேற்கு பக்கம் சூரியன் இருக்கும்போது கிழக்கு பக்கம் நிழல் என்ன செய்யுது, விழுகுது. சில சமயம் இங்கிட்டு மாறி மாறி என்ன செஞ்சிருது, விழுந்துருது. சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இப்படி மாறி 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 இருக்கிறவர் கிடையவே கிடையாது. அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். எதிலே மாறாதவர்? நன்மை செய்கிறதிலே மாறாதவர். நன்மை செய்கிறதிலே மாறாதவர். நீ கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, தலைபுரண்டு கிடக்குறாங்க. கர்த்தர் தான் பிரதர் தீமை செஞ்சாரு, கிடையாது, கிடையவே கிடையாது. கர்த்தர் தான் பிரதர் அந்த வியாதியை கொடுத்து விட்டாரு, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அவர் மாறுகிறவர் கிடையாது. அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே காலையில் நன்மை செய்கிறதும் சாயங்காலம் தீமை செய்கிறதும் அவர்கிட்ட கிடையாது. எனவே நம்முடைய தேவன் அவர் காலையிலையும் மாறாதவர், மாலையிலையும் மாறாதவர். நம்முடைய தேவன் ஜனவரியிலையும் மாறாதவர், டிசம்பர்லையும் மாறாதவர். நம்முடைய தேவன் மே மாசத்திலையும் மாறாதவர், அக்டோபர் மாசத்திலையும் மாறாதவர். எதிலே மாறாதவர்? நன்மை செய்கிறதிலே மாறாதவர். ஆமென். காலையிலையும் நன்மைதான், சாயங்காலமும் நன்மைதான். ஜனவரியிலையும் நன்மைதான், டிசம்பர்லையும் நன்மைதான். அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஜனவரியில் வந்து நன்மைதான் பிரதர். ஜனவரியில் ஏன்னா அப்போதான் வாக்குத்தத்த அட்டையெல்லாம் என்ன செய்வாங்க, 1ஆம் தேதி கொடுப்பாங்க, காலண்டர்லாம் கொடுப்பாங்க. அதனால உனக்கு என்ன வாக்குத்தத்தம், உனக்கு என்ன வாக்குத்தத்தம்னு பார்த்து நல்ல வேலைக்கு கத்த நன்மை. டிசம்பர் வரும்போது தீமை அப்படின்னு இவங்க என்ன செஞ்சுறாங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. கிடையவே கிடையாது. ஜனவரிலையும் நன்மைதான், டிசம்பர்லையும் நன்மைதான். ஆமென். காலையிலையும் நன்மைதான், சாயங்காலத்திலையும் நன்மைதான். அல்லேலூயா. பிசாசு பாருங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளை அவன் ஏமாற்றி வச்சிருக்கிறான். என்ன செஞ்சிருக்கிறான்? ஏமாற்றி வச்சிருக்கிறான். நாம் ஏமாந்து போகக்கூடாது. நாம் சத்திய வேதத்தை என்ன செய்ய வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். சத்திய வேதத்தை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் தொடரும். ஆமென். சத்தியத்தை பிடிச்சுக்கிறோம் பாருங்க. சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டா வாழ்நாளெல்லாம் எது தொடரும்? நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் பாருங்க, பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரத்தில், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப வசனத்தை பிடிச்சுக்கிட்டா உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கலாம். நன்மையும் கிருபை தொடரும். சுகமும் நல்வாழ்வு நம்ம என்ன செய்யும், தொடரும். இந்த கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, வாழாமல் போனது காரணம் என்னன்னா, வசனத்தை பிடிச்சுக்கிறாம அந்த ஐயா சொன்னதை பிடிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அந்த மூத்த ஐயா, அந்த மூத்த விசுவாசி இருக்கிறாரு, அவர் என்னத்தையும் அடிச்சு கலந்து விட்டு போயிட்டாரு. அடிச்சு கலந்துருச்சுட்டாரு. என்னத்தையோ எவனு எப்படியே போய் தொலைங்கடா அப்படின்னு செஞ்சிட்டாரு. வசனத்தை குழப்பி கிளப்பி என்னத்தையோ ஒரு வியாக்கணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு பெசாட்டில் இந்த வசனத்தோடைய அர்த்தம் எனக்கு தெரியாது பிரதர், வேற யார்ட்டும் கூட கேளுங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தா கூட காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இவரை போய் அவர்கிட்ட கேட்க, அவர் என்னத்தையோ குழப்பி அடிச்சு கூட போச்சு, எல்லாம் போச்சு. இருக்கிற விசுவாசமெல்லாம் போச்சு.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம் சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். சுகமும் நல்வாழ்வும் ஆசீர்வாதமும் வளமை வாழ்வும் வெற்றியும் ஜீவனும் நம்மை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தொடர ஆரம்பிக்கும். ஆகவே அவர் நாமம் எல்டாவ், அவர் நல்ல தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் நல்லதை தவிர வேற எதையும் அவர் படைக்கிறது இல்லை என்பதை நாம் சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே இதை கொஞ்சம் லேசாக சொன்னேன். தேவன் முதல் நாள் எதை படைச்சாரு? 2வது நாள் எதை படைச்சாரு? 3வது நாள் எதை படைச்சாரு? 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் எதை படைச்சாரு? வியாதி எந்த நாளில் படைச்சாரு? இதை உங்களுக்கு விலைக்கு சொன்னேன் இல்லையா? வியாதியை கர்த்தர் எந்த நாளில் படைச்சாரு? கேன்சர் எந்த நாளில் படைச்சாரு? கொரோனாவை எந்த நாளில் படைச்சாரு? எபோலா வியாதியை எந்த நாளில் படைச்சாரு? வைரஸ் காய்ச்சலை, மூளை காய்ச்சலை கர்த்தர் எந்த நாளில் படைச்சாரு? கர்த்தர் படைக்கவில்லை. கர்த்தர் படைக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சரி, இன்றைக்கு இதை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம். நம்முடைய தேவன் நல்லதை தவிர வேற எதையும் படைக்கிறதில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. தேவன் படைத்ததெல்லாம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நல்லதாயிருக்கிறது. தேவன் படைத்ததெல்லாம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நல்லதாயிருக்கிறது, தீமையானதாயிருக்கிறது என்று இங்கே சொல்லப்படவில்லை. நல்லதாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நல்லதாய் இருக்கிறது. ஆமென். எனவே நம்முடைய தேவன் நல்லதை மாத்திரம் படைக்கிறவராயிருக்கிறார். அவர் தீமையை ஒரு நாளும் படைக்க மாட்டார், படைக்கவில்லை. அவர் எப்படி பாஸ்டர் இவ்வளவு வியாதி வந்துச்சு, இவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு, இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு? இது ஏற்கனவே விலைக்கு சொன்னேன். மனுஷனுடைய பாவத்தின் மித்தமாக, ஒரே மனுஷனாலே பாவமும், வாஸ்தம் அல்லவா? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில், ரோமர் 5:12 ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும், பாவத்தினாலே சாவும், பாவத்தினாலே வியாதியும், பாவத்தினாலே கொரோனாவும், பாவத்தினாலே எபோலாவும் என்ன செய்தது? வந்தது. பாவத்தினாலே எல்லாம் வந்தது. ஆமென். தேவன் இதெல்லாம் என்ன செய்யல? படைக்கவில்லை, சிருஷ்டிக்கவில்லை, உண்டாக்கவில்லை. இதெல்லாம் தேவன் அனுமதிக்கவில்லை. நம்முடைய தாத்தாவாகிய ஆதாமும் பாட்டியாகிய ஏவாள் என்ன செய்து விட்டார்கள்? அனுமதித்து விட்டார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சத்தியத்தை கற்றுக்கொண்டு விழிப்புள்ளவர்களாயிருந்து இப்ப அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். ஏன் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. இதை ஏன் ஆண்டவர் அனுமதிச்சாரு கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. அதுக்குள்ள இங்க சோழி முடிஞ்சிடும். கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா பாதி அடியாகி போயிடும். சத்தியத்தை அறிந்து கொண்டு எதிர்த்து நிற்கணும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதியை நான் எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பலவீனத்தை எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த தரித்திரத்தை நான் எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனையை நான் எதிர்த்து நிற்கிறேன். அவைகளுக்கு என் வீட்டுக்குள்ளே இடமில்லை. தீமைக்கு என் வீட்டுக்குள்ளே இடமில்லை. நன்மைக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். சமாதானத்துக்கு அனுமதி கொடுக்கிறேன். ஆரோக்கியத்துக்கு அனுமதி கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கு அனுமதி கொடுக்கிறேன். ஐஸ்வர்யத்துக்கு அனுமதி கொடுக்கிறேன். செழிப்புக்கு அனுமதி கொடுக்கிறேன். ஆமென். இப்படி வாயினாலே என்ன செய்ய வேண்டும்? அனுமதி கொடுக்க வேண்டும். ஏன் கர்த்தர் கொடுத்தாரு, ஏன் கர்த்தர் அனுமதிச்சாரு, கர்த்தருக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா இங்க பாதி என்ன செஞ்சிடும்? க்ளோஸ் ஆயிரும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். ஆகவே இடம் கொடுத்தோம் என்றால் உள்ள புகுந்து தீமை என்ன செய்வாமே? வச்சுட்டு போயிடுவான். ஆகவே இடம் கொடுக்க கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். அனுமதி கொடுக்க கூடாது, அனுமதி மறுக்க வேண்டும். எல்லாம் சொல்லுவோமா? அனுமதி கொடுக்க மறுக்கிறேன். தீமைகளுக்கு, வியாதிகளுக்கு, கஷ்டங்களுக்கு, தரித்திரத்துக்கு, கடன் பிரச்சனைக்கு, பலவீனத்துக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறேன்
நன்மைக்கு, ஆசீர்வாதத்துக்கு, செழிப்புக்கு, ஐஸ்வர்யத்துக்கு, வெற்றிக்கு, ஞானத்துக்கு, சமாதானத்துக்கு, வெற்றி வாழ்வுக்கு என் வீட்டுக்குள்ளே அனுமதி கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் பிரசங்கியார்களும் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் தான் தீமைக்கு காரணம், கர்த்தர் தான் தீமையை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நல்லதை தவிர வேறொன்றை என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. என்ன செய்யவில்லை? தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது. எனவே அவர்களும் இவர்களும் சொல்லுவதை நம்பக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. அவர்களும் இவர்களும் சொல்லுவதை நம்பக்கூடாது. தெளிவா சொல்றேன். அந்த சர்ச்சுக்கு போறவங்களும் இந்த சர்ச்சுக்கும் போறவங்களும் சொல்றதை என்ன செய்யக்கூடாது. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அந்த சபகாரங்க சொல்றதும் இந்த சபகாரங்க சொல்றது என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. சத்தியத்தை நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது. நன்மை தவிர அவர் தீமையை படைக்கிறவர் கிடையவே கிடையாது. அவர் நன்மையை படைத்து வைத்திருக்கிறார். இப்ப நன்மை என்ன செய்ய வேண்டாம்? விசுவாசித்து வாயினாலை உச்சரித்து சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். எத்தனை கிளியர் ஆச்சு? அது மாத்திரமல்ல, நம்முடைய வாயை நல்ல தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்? நம்முடைய வாயை, நம்முடைய நாவை, நம்முடைய உதடுகளை என்ன செய்ய வேண்டும்? நல்ல தேவனுக்கு, நல்ல தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் இந்த வாயை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் இந்த வாயை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், வாயை ஒப்பு கொடுத்தால் தான் இந்த வாயை அவர் நன்மையினாலே நிரப்புவார். ஆமென். ஆண்டவன் பார்த்து நன்மை கொடுக்க வேண்டியதானே? ஆண்டவன் பார்த்து நன்மை கொடுக்க வேண்டியதானவா? ஆண்டவன் பார்த்து கொடுக்கிறது இல்லை. நாம வாயை திறந்தாதான் கத்தரிச்சிவர் நன்மையினால வாயை நிரப்புவார். ஆமென். வாயை திறக்குது பாருங்க. இந்த குருவிகள்லாம் அவங்க அம்மா பறந்து போய் இறையெல்லாம் தேடிட்டு அப்படியே அந்த கூண்டுக்குள்ள வந்து உட்காருது. அதில் 5-6 குருவிகள் அப்படியே ஆன்னு வாயை திறக்குது பாருங்க. அந்த சிறகுகள் அப்படி தூக்கிக்கிட்டு பார்த்துருக்குறீங்களா? அவங்க அம்மா அப்படி வாயில் வச்சு விடுது அந்த 5 குருவிக்கும். அழகா வாயை 3 வச்சுக்கிட்டு இருப்பேன்னா போக வேண்டியதாங்க, கீழே விழுந்து பொத்துன்னு. ஆண்டவர் பார்த்து வாயை 2 திறந்து திணிக்க வேண்டியதானே? ஆண்டவர் வாயை பிடிச்சி திணிக்க வேண்டியதானவா? கர்த்தர் சொல்றாரு, உன் வாயை விரிவாய் திற, நான் நிரப்புவேன். வாயை நிறுக மூடிக்கிறவே ஆண்டவரை. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தானே, வாயை போடச்சுக்கிட்டு இவ்வளோ குத்த போட வேண்டியதானே? கர்த்தர் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். ஃப்ரீ வில், சித்த சுயாதீனம், சுய சித்தம் அதை கொடுத்திருக்கிறார். நாமளா வாயை மூடிக்கிறவும் செய்யலாம், வாயை திறக்கவும் செய்யலாம். கர்த்தர் சொல்றாரு, வாயை விரிவா திறந்தேனா நன்மையினால என்ன செய்வேன்? வாயை நிரப்புவே. வாய் ஓ வாய் தான், திறக்கிறதும் உம்முன்னு வச்சுக்கிறது உன் கையில் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் நான் நன்மை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நீ வாயை விரிவா திறந்தேனா உன் வாழ்க்கையில் என்ன செய்ய நன்மை உண்டாகும். அருமையானவர்களே கவனியுங்கள். ஒரு குறிப்பிட்ட நாளிலே நாம் நம்முடைய இருதயத்தை திறந்தோம் ஆண்டவருக்கு. ஆமாவா இல்லையா? யாரோ ஒருத்தர் வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, ஆண்டவரை குறித்து சொன்னாங்க. அன்றைக்கு நாம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்தோம்? திறந்தோம். அதாவது நம்முடைய ஆவி மனிதனை என்ன செய்தோம்? திறந்தோம். இயேசுவே, நீரே என் ஆண்டவர், என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர், உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரியும், உடைய பிள்ளையை என்னை மாற்றும் என்று நம்முடைய உள்ளத்தை திறந்தோம். கர்த்தர் என்ன பண்ணாரு? தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். அவருடைய குமாரனாக நம்மை மாற்றினார். நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றினார். நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. இதை போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இப்ப எதை திறக்கணும்? நம்முடைய இருதயத்தை திறந்தது மாதிரி
அப்பப்ப இதை திறக்கணும், நம்முடைய வாயை திறக்கணும். நம்முடைய வாயை திறக்கும் போது தான், நம்முடைய வாயை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது தான், நம்முடைய வாயை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையினாலே திருப்தியாக்குவா. எதற்காக வாயை ஒப்பு கொடுக்கணும்? எதற்காக வாயை அர்ப்பணிக்கணும்? வாயை ஒப்பு கொடுக்கும் போது தான் அதை நன்மையினாலே அவர் என்ன செய்வார்? நிரப்புவார். வாசிப்போம், சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். எதை நன்மையால் திருப்தியாக்குகிறார்? வாயை முதலாவது நன்மையால் திருப்தியாக்குகிறார். வாயை நன்மையால் திருப்தியாக்கிட்டா பிறகு எது நன்மையால் திருப்தி ஆயிரும்? வாழ்க்கை, குடும்பம், திருமண உறவு, பிசினஸ், வியாபாரம், தொழில், ஊழியம். ஆமென். இத நன்மையால கத்த நிரப்புவதற்கு என்ன செய்யறாரு? அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம வாயை திறக்கணும். வாய் நன்மையால் திருப்தியாக்கப்படும் பொழுது, நிரப்பப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வாய் என்பது மிக 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 முக்கியம். ஆமென். எனவே உங்க குடும்பம் நன்மையினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை நன்மையினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய திருமண உறவு நன்மையினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய பிசினஸ் நன்மையினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய ஊழியம் நன்மையினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றால், உங்கள் வாயை ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். ஒப்பு கொடுக்கலாம் பிரதர், ஒப்பு கொடுக்காம இருக்கலாம் பிரதர். இல்ல 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 இல்ல, ஒப்பு கொடுத்தே மஸ்ட் இல்லையா? இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? மஸ்ட், கண்டிப்பா, அவசியமா செஞ்சுதான் ஆகணும். வாயை திறந்துதான் ஆகணும். குழந்தைகள் இருக்கிறாங்க பாருங்க, சின்ன குழந்தைங்க, 8 மாச குழந்தைங்க, 9 மாச குழந்தைங்க, 10 மாச குழந்தைங்க. அம்மா சாப்பாடை கொடுக்குறாங்க, அதை வாயை திறப்புனானுது, வேற பண்ணிக்குது, நிக்குது. அம்மா என்ன செய்யறா? அங்க பாரு, காக்கா பாரு, குருவியை பாரு, டபக்குன்னு ஒரே திணி வாய்க்குள்ள உள்ள போயிருது இல்லையா? துப்புது, மறுபடியும் வாயை திற திணிச்சிருது. ஏன்னா அப்பதான் அந்த பிள்ளை செய்யுது, அப்பதான் அந்த பிள்ளை நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில், நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த நாட்கள் நமக்கு ஒன்றும் விவரமே தெரியாது. அதனால கர்த்தரே கிருபையை நமக்கு என்ன செஞ்சார்? நன்மையை செஞ்சாரு. நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தப்ப ஆண்டவருக்கு நிறைய நன்மையா செஞ்சாரு, இப்போ நன்மையே செய்ய மாட்டேங்கிறார். வாயை திறக்கணும்ல. அப்ப குழந்தையா இருந்த ஒன்றும் விவரம் தெரியல, பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, ஜெபிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ 15 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, இப்போ வாயை திறக்காம 3 நான் என்ன செய்யுது? அப்ப குழந்தையா இருந்தோம், கர்த்தரை கிருபை செஞ்சார், நன்மையை அம்மா மாதிரி நன்மை திணிச்சு விட்டாரு. ஆமென். எத்தனைக்கு புரியுது? கேள்விக்கான பதில் இதெல்லாம். ஆரம்பத்தில் நான் ஜெபம் பண்ணப்போ டக்கு டக்குன்னு பதில் வந்துச்சு, இப்போ பதிலே வரமாட்டேங்குது பாஸ்டர். ஏன்னா அப்போ நமக்கு விவரம் தெரியவே தெரியாது. ஒன்றும் கர்த்தர் கிருபையாய் சில காரியங்களை செஞ்சார், குழந்தைகளாக இருந்தோம். ஆனால் நாட்கள் வரும் பொழுது சத்தியத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்தின் பிரகாரம் ஜெபிக்க வேண்டும், வார்த்தையின் பிரகாரம் ஜெபிக்க வேண்டும். சத்தியத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்தின் பட்சமாக நிற்க வேண்டும். அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அந்த ஐயா அப்படி சொன்னார், இந்த ஐயா அப்படி சொன்னார், அதெல்லாம் பேச்சே கிடையாது. கர்த்தர் அவருடைய வார்த்தை அதன் பட்சமாக நிற்கும் பொழுதுதான் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே எதை ஒப்பு கொடுக்கணும்? வாயை எதாவது சொல்லுவோமா? வாயை ஒப்பு கொடுக்கணும், நாவை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. எது கஷ்டமா இருக்குது? உபவாசம் இருக்கிறது ஈஸியா இருக்குது. கிறிஸ்தவ மக்களை சொல்றேன் நான், உபவாசம் இருக்கிறது ஈஸியா இருக்குது, நெடுமுழங்கால நிற்கிறது ஈஸியா இருக்குது, எச்சி விழுங்காம ஜெபம் பண்றது ஈஸியா இருக்குது, கை கூப்பி தோத்திரம் சொல்றது ஈஸியா இருக்குது, தண்ணி குடியாம கிடந்து ஜெபம் பண்றது ஈஸியா இருக்குது. ஆனா வாயை ஒப்பு கொடுக்கறது தான். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு
வெளியே எழுந்திரிச்சு இப்படி தெருவு பக்கம் போயிட்டா போச்சு, அவ்வளோதான். வாயில் என்ன வரும், எப்படி வரும், என்ன வரும்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, வாயை ஒப்புக்கொடு, வாயை எனக்கு ஒப்புக்கொடு. அப்போ தான் உன் வாயை என்ன செய்வேன், நன்மையினாலே நான் திருப்தியாக்குவேன், நிரப்புவேன். ஆகவே வாயை ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதை நன்மையினாலே நிரப்புவார். கர்த்தர் வாயை நன்மையினாலே நிரப்பினார் என்று சொன்னால் வாழ்க்கையில பஞ்சமே இருக்காது, ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது, சுகத்துக்கு பஞ்சமே இருக்காது, வெற்றிக்கு பஞ்சமே இருக்காது, சமாதானத்துக்கு பஞ்சமே இருக்காது, பாதுகாப்புக்கு பஞ்சமே இருக்காது. எனவேதான் நாம் நம்முடைய வாயை ஏல்டாவுக்கு, நன்மைகளின் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். வாயை ஒப்பு கொடுக்கணும்னா வாய் எப்படி ஒப்பு கொடுக்கிறது, வாயை எவ்வாறு ஒப்பு கொடுக்கிறது? அருமையானவர்களை கவனியுங்கள். அவருடைய வார்த்தைக்கு வாயை என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு வாயை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கே நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாயை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. அவர் வேற கிடையாது, அவருடைய வார்த்தை வேற கிடையவே கிடையாது. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. ஆகவே வாயை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு வாயை ஒப்பு கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும், வாயை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை, நன்மைகளின் வார்த்தைகளை, சுகத்தின் வார்த்தைகளை, வெற்றியின் வார்த்தைகளை, ஐஸ்வர்யத்தின் வார்த்தைகளை, செழிப்பின் வார்த்தைகளை, உயர்வின் வார்த்தைகளை, ஞானத்தின் வார்த்தைகளை, பெருக்கத்தின் வார்த்தைகளை, ஆமென், எடுத்து இந்த வாயில வச்சு என்ன செய்யணும், உச்சரிக்க வேண்டும், பேச வேண்டும். அப்படி பேசும் பொழுது நாம் நம்முடைய வாயை தேவனுக்கு என்ன செய்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வாயை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, வாயை வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. ஆமென். நன்மையை பேசும் பொழுது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், பலிக்க ஆரம்பிக்கும். எத்தனை இருக்கிறீங்க? ஆமென். அது மாத்திரமல்ல, அதாவது நம்முடைய வாயை மாத்திரமல்ல, நம்முடைய மனதையும் நம்முடைய தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய மனதை மாத்திரமல்ல, நம்முடைய கண்களை, நம்முடைய காதுகளை எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராய் திருப்ப வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்ப வேண்டும். அவருடைய கல்வாரிக்கு நேராய், அவருடைய இரத்தத்துக்கு நேராய், அவருடைய காயங்களுக்கு நேராய் நாம் திருப்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கவனியுங்கள், அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்ற காரியம் என்னன்னா, நான் மூக்குப்பிடி போடுறதை விட்டுட்டேன் பாஸ்டர், மூக்குப்பிடி போடுறதையே விட்டுட்டேன் பாஸ்டர், நான் வெத்தலை போடுறதையே விட்டுட்டேன். ஆனால் ஆண்டவரை விசுவாசி என்னைக்கு சபைக்கு வந்தனோ அன்னைக்கு எதை போடுறதை விட்டுட்டேன், வெத்தலை போடுறத விட்டுட்டேன். நான் சிகரெட் குடிக்கிறதே, முன்னாடியெல்லாம் அப்படி பாக்கெட்டாக சிகரெட் குடிப்பேன் தெரியுமா, இப்போல்லாம் சிகரெட் குடிக்கிறதே கிடையாது. முன்னாலெல்லாம் சொக்கலால் பீடின்னு செய்வேன், அந்த சிப்பி பீடின்னு செய்வேன், உட்காந்து குடிப்பேன். இப்போல்லாம் என்ன செய்யறது கிடையாது, நான் கொடுக்கறது கிடையாது. முன்னாடியெல்லாம் டெய்லியும் சாராயத்தை என்ன செய்வேன், குடிச்சுதான் வீட்டுக்கு என்ன செய்வேன், வருவேன். இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு என்ன குடிக்கிறது கிடையாது, நான் சாராயம் குடிக்கிறது. முன்னாடியெல்லாம் ஒரு நாளைக்கு 2 சினிமாவுக்கு போவேன், மேட்னி ஷோ ஒன்று, செகண்ட் ஷோ ஒன்று, என்ன செய்வேன், போவேன். இப்போ நான் சினிமா தேட்டருக்கு போகிறதே கிடையாது. முன்னாடியெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து இந்த சீரியலாக என்ன செய்வேன், நாடகத்தெல்லாம் பார்ப்பேன். இப்போ என்ன செய்யறது கிடையாது, நாடகம்லாம் பார்க்குறதே கிடையாது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவ்வளவுத்தையும் விட்டும் ஒரு நன்மை நடக்க மாட்டேங்குதே பாஸ்டர். புரிஞ்சிச்சா கேள்வி? அவங்க என்ன சொல்ல வர்றாங்க உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருக்காக நான் இதை விட்டேன், ஆண்டவருக்காக நான் அதை விட்டேன், ஆண்டவருக்காக இதை நான் விட்டுட்டேன், ஆண்டவருக்கு இதெல்லாம் நான் தூக்கி போட்டேன், இதெல்லாம் தூக்கி போட்டும் இவ்வளோத்தையும் விட்டுட்டும் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்கவே. அவங்களுடைய கேள்விக்கான பதிலை நம் சத்திய வேதத்தில் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நல்லது. எதெல்லாம் நல்லது?
பீடியை விட்டது, சிகரெட்டை விட்டது, சாராயத்தை விட்டது, சினிமா பார்க்கறத விட்டது, மூக்குப்பொடி போடுறதை விட்டது, சொக்கலால் பொடி பீடியை போடுறதை விட்டு குடிக்கிறத விட்டது. எல்லாமே நல்லது தான். ஆனால் இப்போ இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிற அந்த வேர்டை இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. விட வேண்டியதை விடணும், தொடர வேண்டியதை தொடரணும். கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விட வேண்டியதை விட்டுட்டாங்க, தொடர வேண்டியதை என்ன செய்யாமல் போயிட்டாங்க, தொடராமல் விட்டுவிட்டாங்க. இதுதான் பிரச்சனையே. எத்தனைக்கு புரியுது? விட வேண்டியதை விட்டுட்டாங்க, இப்போ தொடர வேண்டியது என்ன செய்யாம விட்டாங்க, தொடராமல் விட்டுட்டாங்க. பீடியை விட்டாங்க, கர்த்தருக்கு தோத்திரம். சாராயம் குடிக்கிறத விட்டுட்டாங்க, கர்த்தருக்கு தோத்திரம். மூக்குப்பொடி போடுறத விட்டுட்டாங்க, கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் இப்போ செய்ய வேண்டியது என்ன செய்யாமல் விட்டாங்க, செய்யாமல் விட்டுட்டாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு வயல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த வயலில் நல்ல விளைச்சல் வரணும்னா என்ன செய்யணும்னா, முதலாவது என்ன செய்யணும், நல்லா உழணும். என்ன செய்யணும்? உழணும். அதாவது மண்ணை, இறுகி போய் கிடக்கிற மண்ணை, நடந்து நடந்து மிதிச்சு கிடக்கிற, இறுகி போய் கிடக்கிற மண்ணை நல்லா டிராக்டரை வச்சு அல்லது ஏரை வச்சு என்ன செய்யணும், நல்லா உழுது மண்ணை பொதுன்னு ஆக்கணும். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, அதில் கிடக்கக்கூடிய கல், சுண்ணாம்பு கல், பிளாஸ்டிக் பேப்பரு, தேவையில்லாத குப்பை கூலங்கள்லாம் பிடிச்சி வெளியில் ஏற்றணும். இப்போ தண்ணி என்ன செய்யணும், பாய்ச்சணும். தண்ணியை பாய்ச்சி நல்லா பரம்படிக்கணும். என்ன செய்யணும், உழணும், அப்புறம் என்ன செய்யணும், பரம்படிக்கணும். இப்போ விட்டுட்டு நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவருக்கு நல்ல விளைச்சலை தர போகிறான்னு சொல்லி இப்போ நீங்கள் விதையவே விதைக்காம விட்டீங்கன்னா எது புரிஞ்சிருச்சு? புரியுதா? கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்கிறாங்க, நான் இதை விட்டேன் ஆண்டவருக்காக, நான் சினிமா பார்க்குறத விட்டுட்டேன், நான் மூக்குப்பொடி போடுறதை விட்டுவிட்டேன், நான் சீரியல் பார்க்குறத விட்டுவிட்டேன். நல்லதுங்க. அதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க? அதை செய்ய தவறினபடினாலே தான் நன்மைகள் என்ன செய்யலை, வரலை. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கான இதெல்லாம் விட்டேன், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நல்ல காரியம் நடக்கணும்னா வாயை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், காதுகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆமென், கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இஷ்டம் போல என்னத்தையாவது பார்க்கறது, இஷ்டம் போல என்னத்தையாவது கேட்கறது, இஷ்டம் போல மனதுக்குள்ள என்னத்தையாவது வச்சு பதிக்கிறது, இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நன்மை என்ன செய்யாது, வராது. வாயில என்ன வேணா நான் பேசுவேன், ஆண்டவர் எனக்கு நன்மையை தந்துடணும், நடக்காது. வாயை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், காதுகளை ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நன்மைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். எனவே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளாலே ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால், இந்த மனதையும் இந்த கண்களை இந்த காதுகளையும் அவர்கள் பாருங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செய்யறது கிடையாது, அர்ப்பணிக்கிறது கிடையாது, சத்தியத்துக்கு அர்ப்பணிக்கிறது கிடையாது, அதற்கு நேராக திருப்புகிறது கிடையாது. எனவேதான் வெற்றி பெறாமல் போனார்கள், அவர்கள் தோற்று போனார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே எப்போதும் இந்த காதை சத்தியத்துக்கு நேராக என்ன செய்ய வேண்டும், திருப்ப வேண்டும். இந்த மனதை சத்தியத்தினாலே நிரப்ப வேண்டும். இந்த கண்கள் சத்தியத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். அவைகள் உன் கண்களை விட்டு சத்தியத்தை எப்போதும் பார்க்கிற கண்கள், எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை காதினாலே கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய காதுகள், எப்போது கர்த்தருடைய வார்த்தை வாயினாலே பேசிக்கொண்டே இருக்கிற வாய்கள், மனதில் எப்போது கர்த்தருடைய வார்த்தையை வைத்து தியானித்துக் கொண்டே இருக்கிற மனது, இப்படிலாம் வரும் பொழுதுதான் நன்மைகள் பலிக்கும். ஆமே, நான் பீடியை விட்டேன், நான் பொடியை விட்டேன், நான் சீரட் குடிக்கிறதை விட்டேன், நான் மேட்னி ஷோ படத்துக்கு போகிறத விட்டேன், அதெல்லாம் நல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. ஆண்டவருக்காக விட்டீங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆனால் நான் அதை விட்டேன் இதை விட்டேன்னு செஞ்சக்கூடாது, அதோட நின்ற கூடாது. விட வேண்டியதை விட வேண்டும், தொடர வேண்டியதை சொல்லுவோமா, விட வேண்டியதை விட வேண்டும், தொடர வேண்டியதை தொடர வேண்டும். ஆமென். தொடர வேண்டியதை தொடரும் பொழுதுதான்
பரிசுத்தமான வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆமென். ஒரு சில வசனங்களை இப்பொழுது நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். கர்த்தர் நன்மை அளிக்கிறார். அவர் நாமம் எல்டாவ். அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் தீமை அளிக்கிற தேவன் அல்ல, நன்மை அளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும், நான் கொடுக்கும் நன்மையினாலே என்ன செய்வார்கள்? திருப்தி ஆவார்கள். ஆகவே தேவன் நன்மையை மாத்திரம் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் தீமை கொடுக்கிற தேவன் கிடையவே கிடையாது. வாசிப்போம். சங்கீதம் 65:11. வருஷத்தை நன்மையினால், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை எதனாலே முடிசூட்டுகிறீர்? நன்மையினால். தீமை தலையில வைக்கல, கர்த்தர் வைக்கிறாரு தலையில. நன்மையை தலையில வைக்கிறாரு. நன்மையினால் முடி சூட்டுகிறீர், நன்மையினால் கிரீடம் சூட்டுகிறீர். கர்த்தர் உங்க தலைமையில எதை வைக்கிறாரு? நன்மையை வைக்கிறாரு. கர்த்தர் தான் தீமையை வச்சு விட்டாரு என் வீட்டுக்குள்ள வந்து. கர்த்தர் தீமையை வச்சு விட்டாரா? கர்த்தர் கிடையாது. தேவன் ஒரு நாள் தீமையை கொடுக்க மாட்டார். ஆமென். தேவன் நன்மையினால் என்ன செய்கிறார்? கிரீடம் சூட்டுகிறார். தீமையினாலே கிரீடம் சூட்டவில்லை, நன்மையினாலே கிரீடம் சூட்டுகிறார். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தர் நன்மையினாலே என்னை கிரீடம் சூட்டுகிறார். அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினாலே முடி சூட்டுகிறார். எதை? வருஷத்தை. ஏதோ ஒரு வருஷம் கிடையாது, வருஷம் முழுவதும் 365 நாள் நன்மைதான். 365 நாள் நன்மைதானா பாஸ்டர்? அப்படித்தானே கர்த்தர் சொல்றாரு. அப்படித்தானே கர்த்தர் சொல்றாரு. விசுவாசிங்க. வருஷம் 365 நாள் எதுதான்? நன்மைதான். வருஷம் 365 நாளும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆமே. இல்லை பாஸ்டர், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நன்மையும் கிருபையும் தொடரும். ஏன்னா அன்னைக்கு வாக்குத்த தட்டையெல்லாம் கொடுப்பாங்க, காலண்டர்லாம் கொடுப்பாங்க. டிசம்பர் மாதம் 31 அந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதியெலாம் அது வந்து என்னதான்? இல்லை 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 365 நாட்களுமே எதுதான்? நன்மைதான். ஆமென். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யாருக்கு தீமை செய்யலாம், யாருக்கு பொல்லாப்பு செய்யலாம், யாருக்கு கெடுதலை செய்யலாம் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்யல? சுற்றி திரியல. அது பிசாசு சுற்றி திரிகிறான். கர்த்தர் ஒரு நாள் அப்படி செய்யறது கிடையவே கிடையாது. யாருடைய காலை ஒடிக்கலாம், யாருடைய கையை ஒடிக்கலாம், யாருடைய இடுப்பை ஒடிக்கலாம், யாருடைய கழுத்தை ஒடிக்கலாம், யாருடைய மண்டையை உடைக்கலாம் என்று கர்த்தர் என்ன செய்யல? சுற்றி திரியவில்லை. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். யாரை வியாதியாக்கலாம் என்று அவர் சுற்றி திரியல, யாரை சுகமாக்கலாம். ஆமென். யாரை சுகமாக்கலாம் என்று அவர் என்ன செய்கிறார்? சுற்றி திரிகிறார். வாசிப்போம். சங்கீதம் 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். சங்கீதக்காரன் இங்கு யாரை குறித்து பேசுகிறான்? சங்கீதக்காரன் இங்கே நம்மை குறித்து பேசவில்லை, மிருகங்களை குறித்து பேசுகிறான். காடுகளிலே வாழக்கூடிய ஆயிரமான மிருக ஜீவன்கள். அந்த மிருக ஜீவன்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறாராம்.
மிருக ஜீவன்களுக்கே நன்மை செய்வார் என்றார். நான் அவருடைய பிள்ளை, எனக்கு நன்மை செய்வது எவ்வளவு அதிகம். சத்தியத்தை குறித்த அறிவு, சத்தியத்தை குறித்த வெளிச்சம். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை குற்றம் சாட்டக்கூடாது. கர்த்தர் தான் இப்படி நன்மை தீமை செஞ்சு விட்டாரு, கர்த்தர் தான் அப்படி வியாதியை கொடுத்துட்டாரு. கிடையாது. கர்த்தர் மிருக ஜீவத்துக்கே கர்த்தர் தீமை செய்ய மாட்டாரே. நம்ம சொல்ற வாயில்லாத ஜீவன், அஞ்சறிவு உள்ளதுன்னு சொல்லி, அதுக்கே கர்த்தர் தீமை செய்ய மாட்டாரே. நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சாயல், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு எப்படி அவர் தீமை செய்வாரு? தீமை செய்ய மாட்டா. ஆமென். அப்ப இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமென். அதோடைய வாயவும் கர்த்தர் நன்மையால் தான் திருப்தியாக்குறாரு. நம்முடைய வாயை கர்த்தர் நன்மையால் தான் செய்கிறாரு. அவர் நாமம் எல்டாவ், அவர் நன்மைகளின் தேவன், நன்மை செய்கிற தேவன். ஆமென். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். போதும். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்கு. எதை சாப்பிடுறதுக்கு? எதை சாப்பிடுறதுக்கு? நன்மையை சாப்பிடுறதுக்கு. செழிப்பான தேசத்தின் கனியை சாப்பிடுறதுக்கு. தீமையை சாப்பிடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டு வரல. எல்லாரும் இருக்கிறீங்களா? தீமையை சாப்பிடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டு வரல, நன்மையை சாப்பிடுவதற்கு. கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையை சாப்பிடுவதற்கு கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இலக்கரங்களுக்கு சொல்லுவோம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்கு கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். எனக்கு நன்மைதான், என் பிள்ளைகளுக்கு நன்மைதான், என் குடும்பத்துக்கு நன்மைதான், என் பேர பிள்ளைகளுக்கு நன்மைதான், என் சந்ததிக்கு நன்மைதான், என் சவ பிள்ளைகளுக்கு நன்மைதான். ஆமென். அவர் உன் வாயை நன்மையால் என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை, கர்த்தர் அன்புள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள கூடாது என்று பிசாசு அவன் விரும்புகிறான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற அந்த சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? அறிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்கிற அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடாது என்று பிசாசு என்ன செய்கிறான்? விரும்புகிறான். ஏனென்று சொன்னால், இதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெறுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பது அவனுக்கு நன்றாய் விளங்குகிறது. எனவேதான் கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடாது என்று யார் விரும்புகிறான்? பிசாசு விரும்புகிறான். நல்லா கவனிங்க. பிசாசு என்ன சொல்றான் தெரியுமா? ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு. என்ன செய்ய? என்னத்தையும் ஜெபம் பண்ணு, போ, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே கடை. ஆனா கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தியத்தை மாத்திரம் என்ன செஞ்சிடாத. கிறிஸ்தவ மக்களை எங்கிட்ட திருப்பி விட்டான் பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணு, நீ வாட்டுக்கு ஜெபம் பண்ணு, நீ வாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே கடை. ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யாத, அறிந்து கொள்ள அதை அறிந்து கொள்றதுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் உன்னைய விடவு மாட்டேன். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தியத்தை இந்த கிறிஸ்தவ விசுவாசி அறிந்து கொண்டான் என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான், ஜெயித்து விடுவான் என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். எனவேதான் அதை தடுக்க பார்க்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் விழிப்புள்ளவர்களாக இருந்து, ஞானமுள்ளவர்களாக இருந்து, கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வைராக்கியம் பாராட்ட வேண்டும். வைராக்கியம் பாராட்ட வேண்டும். எத்தனை பேர் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீங்க வாழ வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வைராக்கியம் பாராட்ட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். இப்படி சத்தியங்களை திரும்ப திரும்ப போட்டு கேட்கணும், திரும்ப திரும்ப போட்டு கேட்டு உள்ளத்துல இறக்கணும். இறக்குனா தான் என்ன செய்ய முடியும்? நன்மையை வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். பாருங்க, வாசிப்போம். 3 யோவான் 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான்,
தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் தீமையை பின்பற்றக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் நன்மையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். பிறகு என்ன சொல்லுகிறார்? நன்மை செய்கிற ஒரு மனுஷன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆனால் தீமை செய்கிற மனுஷனோ அவன் இன்னும் தேவனை என்ன செய்யவில்லை, காணவில்லை, பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. தீமை செய்கிற ஒரு மனுஷன் இன்னும் தேவனையே பார்க்கலைனா பிறகு எப்படி இந்த மனுஷன் தேவன் தீமை செய்கிறார் என்று சொல்ல முடியும்? புரியுதா? நீங்க மனுஷன் சொல்றான், என்ன சொல்றான்? கர்த்தர் தீமை செஞ்சுட்டாரு. தீமை செய்கிற மனுஷன் அவன் தேவனே என்ன செய்யல, என்னமோ பார்க்கல. தேவனே பார்க்காத இவன் எப்படி தேவன் தீமை செய்கிறாருன்னு சொல்ல முடியும்? சொல்ல கூடாது. ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் நன்மை செய்கிறவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆகவே அப்பா நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நன்மை செய்கிற எவனும் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆமே, நன்மை செய்கிற எவனும் தேவனால் உண்டாயிருக்கிறான். அம்மா அன்பு உள்ளவள் என்று சொல்ல வராங்க. அப்ப அப்பா மோசமானால இல்லை. பாசம்னாவே அன்பு, அன்பு பாசம் அப்படின்னாவே யாரு தான்? அம்மாவை தான் சொல்லுவாங்க. அப்ப தேவன் அன்பின் தேவனாக இருக்கிறார். அன்பின் தேவனுடைய ஒரு துளி அதை எங்க பார்க்கலாம்? அம்மா கிட்ட பார்க்கலாம். ஆமே, இதை போலதான் நன்மை செய்கிற எவனும் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், உண்டாக்கப்பட்டிருக்கிறான், உண்டாயிருக்கிறான். அப்ப நன்மை செய்கிற இந்த மனுஷன், இவனை பார்த்து மக்கள் சொல்றாங்க நல்ல மனுஷன், நன்மை செய்வார். இவன் யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? தேவன். அப்ப யாரு? தீமை செய்கிறவரா, பொல்லாப்பு செய்கிறவரா, வியாதியை கொடுக்கிறவரா? கிடையவே கிடையாது. அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கவனிக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார்? அவர் நல்லவர், அவர் தீமை செய்கிறவர் கிடையவே கிடையாது. ஓரல் ராபர்ட் என்கிற பிரசங்கர் பாருங்க, அவர் சொல்லுகிறார், அவர் பாருங்க ரசிக்கப்பட்டு பாருங்க ஊழியம் செய்த அந்த நாட்களில் அநேக ஊழியக்காரர்கள் வந்து பாருங்க இவர்கிட்ட சொன்னாங்களாம், கத்தரை பற்றி, கத்தர் வந்து இப்படியும் இருப்பார், அப்படி இருப்பார், கத்தர் இப்படின்னு செய்வார், அப்படியும் செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் பாருங்க. ஆனால் இவருக்குள்ள ஒரு பெரிய வாஞ்ச பாருங்க, கத்தரை அறிஞ்சுக்கிறணும், தேவனை அறிஞ்சுக்கிறன்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு பெரிய வாஞ்ச இருந்துச்சான். ஆனால் மக்கள் பாருங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்களாம். கத்தர் தான் பிரதர் வியாதியை கொடுப்பாரு, கத்தர் தான் பிரதர் அடிப்பார், கத்தர் தான் பிரதர் இப்படிலாம் செய்வார், அப்படிலாம் செய்வார். ஆண்டவருக்கு தெரியாமல் அதெல்லாம் நடக்கும், ஆண்டவர் இல்லாமையா அணு அசையும், இப்படிலாம் பாருங்க நிறைய சொல்லாங்களாம் பாருங்க. இவருக்கு குழப்பமாகி போச்சான், என்ன ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாராம். தேவனே, உம்மை நான் அறிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறேன், எனக்குள்ள அப்படி ஒரு வாஞ்சை இருக்குது, உம்மை நான் அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரை, ஆனால் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட ஜெபம் பண்ணாராம் பாருங்க. அப்போ தேவன் வந்து இவர்கிட்ட பேசினாராம். ஓரல் ராபர்ட்ட சொன்னாராம், ஓரல் நீ வந்து என்னை அறிஞ்சுக்கிறன்னா நீ வந்து இயேசுவை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும். இவர் சொன்னாரா பாருங்க, தேவனை அறிந்து கொள்ள நான் விருப்பப்படுறேன். அப்ப தேவன் சொன்னாரா, இயேசுவை நீ அறிந்து கொள்ளும் பொழுது என்னை நீ என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பாருங்க. உடனே இவர் கேட்டாரா, ஆண்டவரே நான் இயேசுவை எங்கே பார்க்கலாம், நான் இயேசுவை எங்கே பார்க்கலாம்? தேவன் சொன்னாரா, நீ இயேசுவை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் என்ன செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. எனவே பாருங்க, இந்த மனுஷன் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தை முழங்காலே நின்று கிட்டத்தட்ட 70 முறை வாசித்தாராம் பாருங்க. சிலர் சொல்றாங்க 200 முறை வாசித்தாராம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகத்தையும் முழங்காலே நின்று 200 முறை வாசித்தாராம் பாருங்க. 200 முறை வாசித்ததனுடைய விளைவாகத்தான்
ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம். காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம் பாருங்க. சபையில் பிரசங்கம் பண்ணாராம். சபையில் பிரசங்கம் பண்ணது மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம் பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லி, ஏசு நல்லவர் சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம் பாருங்க. பிரசங்கம் பண்ணா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை ஆனாங்களாம் பாருங்க, சுகமானாங்களாம் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் ஒரு நாளும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தீமை செய்ய மாட்டார். ஆமென். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் 17ஆம் வசனத்தில், சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறார். எத்தனை வித நன்மை? சகலவித நன்மைகளை எப்படி கொடுக்கிறாரு? சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஆமென். சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? அந்த வசனம் சொல்லுகிறது, நாம் அனுபவிப்பதற்கு. என்ன செய்வதற்கு? அனுபவிப்பதற்கா? அனுபவிக்கலாம் கூடாது. என்ன செய்யக்கூடாது? அதெல்லாம் கெட்ட வார்த்தை. சபையில் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. பெந்தேகோஸ்தே மக்கள் சொல்லுகிறார்கள், சத்தியவேதம் சொல்லுகிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறார். ஆமென். நாம் என்ஜாய் பண்ணுவதற்கு, நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு கர்த்தர் சகலவித நன்மைகளை நமக்கு என்ன செய்கிறார்? சம்பூரணமாய் கொடுக்கிறார். ஆமென். அவர் நாமம் எல்டவ், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஓ தேவனே, நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர். என் வாயை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் வாயை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை, என் மனதை, என் காதை, என் கண்களை ஒப்பு கொடுக்குறேன். நீ நன்மை செய்கிறவர், ஒரு நாள் தீமை செய்ய மாட்டீர்ப்பா. தீமை உம்மிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. நன்மைகள் பரலோகத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காய் நன்றி. நீ நல்ல தேவன் என்கிற இந்த வெளிப்பாட்டை கொஞ்சம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை இவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன் எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, நன்மை நாளை உன் வாயை திருப்தியாக்குவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், சவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நன்மையினாலே திருப்தியாக்குவீராக. உம்மை குறித்து இன்னும் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.